நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். நீ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை. Even though you walk through the valley of the shadow of death, but you don't need to fear evil, because the Lord God Almighty is with you. The righteous might have lot of troubles. நீங்க நினைக்கலாம் அநீதியா இருக்கிறவங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறான் பாஸ்டர், இருக்கட்டும் விடு. ஆனா நீதியாய் நடக்கிற உனக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனா திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே 45வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு தாவீது அந்த பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் போதும். சொல்லுங்க ஹல்லேலூயா. தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, தாவீது யார் என்று சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆடுகளை மேய்த்தவன், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவன், தகப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வளர்ந்தவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன், ஆடுகளை மேய்த்தவன், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவன். தகப்பன் என்று சொன்னாலே நான் இந்த பூமிக்கு ஏற்ற தகப்பன்மார்களை சொல்லல, பரலோகத்தின் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்தவன், பரலோகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தவன், பரலோகத்தின் பிரசன்னத்திற்குள் மகிமைக்குள் அவன் வாழ்ந்தவன். அவன் அந்த தகப்பனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அடங்கி அவன் இருந்தபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்தார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனாகிய கர்த்தரோ இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். நாளிலே கூட நான் சொல்லும்படியா இருக்கிற வார்த்தை நல்ல கவனிக்க வேண்டும். தேவனுடைய திருச்சபை கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். தேவனுடைய விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ வேண்டும். தகப்பனுடைய வீட்டிலே எப்பொழுதும் தங்கியிருக்கிறவர்களாய் இருக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. தகப்பனுடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள்தான் ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் மாறுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் அவர்களை தான் அடுத்த வாரிசாய் தேவன் மாற்றுவார். அதனாலதான் சபை ஆகப்பட்டது ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும். கர்த்தருடைய கட்டளைகள், பிரமாணங்கள், தகப்பன் ஒருவர் இருக்கிறார், எங்களை நடத்துகிற ஒரு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், நித்திய தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் வரும் பொழுது நாம் அவருடைய வாரிசுகளாய் நாம் மாறுகிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அழகான ஒரு உவமை. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், அதில் ஒருவன் இளையவன் கடந்து வந்தவன் சொல்லுகிறான், எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து விடும், நான் எங்கே போகிறேன், நான் தூர தேசத்திற்கு போகிறேன், நான் உம்மோடு கூட இருக்க வேண்டிய எனக்கு அவசியம் கிடையாது. சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்க வேண்டும். எல்லா காரியங்களை கொடுப்பாங்க, ஆனா இவன் உயிரோடு இருக்கும் போதே என் சொத்தை கொடுன்னு சொல்லிட்டு அப்பா வீட்டை விட்டு வெளியே போனான். சொல்லுங்க ஹல்லேலூயா. போனவன் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தான். கர்ணவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. வெளியே போகிறவன் நல்லா கவனிக்கணும், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா எல்லாரும் நல்லா கூப்பிட்டு ஏதாவது தட்டி தட்டி பேசுவாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, வாங்கி வாங்கி கொடுப்பாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு வராதையான்னு சொல்லிடுவாங்க. வராதீங்க, நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்களை, நீங்க இந்த காரியத்தில் தலையிடாதீங்க, எங்க குடும்பத்தில் தலையிடாதீங்க, எங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில தலையிடாதீங்க. இல்ல ஜெபிக்க வந்து உங்க ஜெபம் எங்களுக்கு தேவையில்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இதுதான் இப்படிதான் போகும். People who are watching me, be wise. Don't be unwise in your life as a believer. உன் வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறாய், ஒரு விசுவாசியாய் இருக்கிறாய். Be a wise Christian. Be a wise believer. Be a wise child of God. Be a wise leader in the church. Be a wise person that you can have all blessings from God. சொல்லுங்க hallelujah.
ஞானம் உள்ளவனாயிரு, ஞானமுள்ள விசுவாசியாயிரு, அறிவுள்ள விசுவாசியாயிரு, தகப்பனுடைய வீட்டிலே பயந்து தங்கியிருக்கிற ஒரு விசுவாசியாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா உனக்கு வராது ஆசீர்வாதம். பாருங்க, நாங்கெல்லாம் பாஸ்டர், ஆண்டவரே கண்டிப்பா ஆசீர்வச்சிருங்க, நாங்க அந்த ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண ஆண்டவர் சொல்லுவார், வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவார். வேலையை பார்த்துட்டு போ கிறிஸ்டோபர், வேலையை பார்த்துட்டு போ. அது எந்த பாஸ்டரா இருக்கட்டும், எந்த பெரிய பிரதரா சிஸ்டரா இருக்கட்டும், அது எந்த பெரிய ஊழியக்காரனா இருக்கட்டும், அவன் ஃபோர்ஸ் பண்ணி யாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கவே முடியாது. அவனுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தது? சொல்லுங்க ஹல்லேலூயா. நாங்க கேட்க முடியும், திறப்பில் நிக்கத்தான் முடியும், பெற்றுக்கொள்ளுகிறதெல்லாம் அவருடைய கடமை. சொல்லுங்க. இதுதான் தெரியாம விசுவாசிகள் அலமோதிக்கொண்டு இருக்குதுங்க. இப்போ அலமோதுது, போ அங்க ஓடுது, இங்க ஓடுது, அங்க ஓடுது, இங்க ஓடுது, அங்க போனும் பாஸ்டர், இங்க போனும் பாஸ்டர். ஏன் போ தேடி போ. எங்க போனாலும் ஒண்ணுமே நடக்காது. ஏன்னு சொன்னா நல்லா கவனிக்க வேண்டும். உனக்கு ஆசீர்வாதம், சொத்து, சுகம், உன் வாழ்வாதாரம், உன் வாழ்க்கை, உன் வருங்காலம், உன் முன்னேற்றம், உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன்னுடைய தொழில், உன் வேலை, எல்லாமே இங்கே இருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். சபை ஆகப்பட்டது நம்மை உருவாக்கக்கூடியது. அப்பொழுது இந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு இவன் போகிறான். போன உடனே என்ன நடக்கிறது என்று சொன்னால், எல்லாவற்றையும் முடிச்சு திரும்ப அவன் தகப்பனுடைய வீட்டை தேடி வரான். சொல்லுங்க ஹல்லேலூயா. வீட்டை தேடி வந்த உடனே தகப்பன் என்ன செய்தான்? ஒரு பெரிய விருந்தை உண்டாக்கி, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஒரு கிராண்ட் வெல்கம் பண்ணி அவனுக்கு மோந்திரங்களையும் பாதரட்சைகளையும் புதிய ஆடைகளையும் அங்கே பெரிய ஒரு கொண்டாட்டத்தையும் உணவையும் எல்லாத்தையும் ஏற்படுத்தி அவன் சொன்னான், தகப்பன் சொன்னான், காணாமல் போனவன் மீண்டும் அவன் வந்து விட்டான். சொல்லுங்க ஹல்லேலூயா. காணாமல் போனவன் மீண்டுமாய் அவன் வந்து விட்டான். சொல்லுங்க ஆமென். போனவன் மீண்டும் வந்து விட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு பெரிய கொண்டாட்டம். அவன் ஒரு முறை போனானா இல்ல 10 முறை போனானா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஒரே முறை தான் வீட்டை விட்டு வெளியே போனான். அதுக்கப்புறமா அவன் திருந்திட்டான். கரலவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் போனான், ஆனா ஒரு முறை போனான், திரும்பி வந்தான். அது பின்பதாக அவன் தகப்பனோடு கூடவே இருந்தான். கலவை சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் திரும்ப போயிட்டு வரல, போயிட்டு பண்ணிக்கிட்டு இல்லை. ஒரு முறை ஆண்டவர் அடிச்சார், திட்டினார், ஆண்டவர் ஒழுக்கப்படுத்தினார். அப்படிதான் இருக்கணும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில. கரலவதி சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் ஒரு முறை திருத்தினா ஒரு முறை வாய்ப்பு. எவ்வளவு முறை வாய்ப்பு? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு முறை திரும்பி வந்தா திரும்ப என்ன செய்யக்கூடாது? திரும்பி அதிக வழியில போகக்கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு முறை நம்ம ஆசீர்வதிப்பார், ஒரு முறை நன்மையை கொடுப்பார். நல்லா கவனிக்க வேண்டும். இப்பொழுது தாவீது ஆகப்பட்டவன், இவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். ஆனால் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவனை கர்த்தர் மாற்றுகிறார். அதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்கிறது. சம்பவம் என்ன என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிலிஸ்தியர் ஜனங்களுக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தின் நடுவில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த யுத்தமாகப்பட்டது தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இல்லை, இந்த யுத்தம் தேவனுக்கும் சத்துருக்களுக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். தேவனுக்கும் சத்துருக்களுக்கும், ஆண்டவருக்கும் சத்துருக்களுக்கும். ஆனால் இந்த இடத்துல தாவீது தேவனை அவன் அந்த இடத்துல காண்பிக்கிறான். பிலிஸ்தியன் ஆகப்பட்ட கோலியாத் சத்துருக்களை காண்பிக்கிறான். சொல்லுங்க ஆமென். அப்பொழுது இந்த இடத்துல என்ன நடக்கிறது? தினமும் இந்த பிலிஸ்தியன் ஆகப்பட்டவன் அவன் காலை சாயந்திரம் 40 நாட்களுக்கு. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இவன் வந்துவிட்டு எல்லா ஜனங்களுக்கும் முன்பு அதிகாலையிலே வந்து சத்தமிட்டு சொல்லுவான் என்று சொல்லி நினைக்கிறேன், இஸ்ரவேலிலே என்னோடு கூட யுத்தம் செய்ய, என்னோடு கூட நின்று சண்டை போட யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் அவன் நிந்திக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தரை நிந்திக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். சொல்லுங்க ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தால் அது தேவனை நிந்திக்கிற மாதிரி. ஏன்னா நாம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறோம். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களை ஏளனமா, உங்களை ஒரு விதமாக பார்த்தா ஜனங்கள் கர்த்தரை பார்க்கிறார்கள், ஆண்டவர் அதை விட மாட்டார். சொல்லுங்க ஹல்லேலூயா.
சொல்லுங்க ஆமென். ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் தேவனாகிய கர்த்தரை சுமக்கிறோம், தேவனுடைய ஆவியானவரை சுமக்கிறோம், தேவனுடைய மகிமையை நாம் சுமக்கிறோம், தேவனுடைய நாமத்தை நாம் தரித்திருக்கிறோம், கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சபைக்கு வந்துவிட்டு வேதத்தை எடுத்துக்கொண்டு நாம் போகிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம், நாம் அநேக பேருக்கு ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல கவனிக்க வேண்டும். காலையும் மாலையும் காலையும் மாலையும் காலையில வந்து அவன் சத்தம் இடுகிறான், இஸ்ரவேலிலே யாராவது என்னோடு கூட யுத்தம் செய்ய இருக்கிறார்களா? யாரும் வரவில்லை. மாலை வந்தும் கேட்கிறான் 40 நாட்களுக்கு. ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்தால் ஒரு முறை வந்துட்டு போகாது. பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். ஆனா நம்ம உறுதிப்பட்டு நிக்கணும். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? எவ்வளவு சொல்லுங்க ஹல்லேலூயா. 40 முறை காலை மாலைனா எவ்வளவு முறை அவன் வந்திருக்கிறான்? 80 முறை வந்திருக்கிறான். கர்ணவதி சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். எவ்வளவு முறை வந்திருக்கிறான்? 80 முறை வந்திருக்கிறான். பிரச்சனைகள் திரும்ப வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில குடும்பத்தில் பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கும். வியாதிகள் நோய்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். பண பிரச்சனை மீண்டும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். இதோ உங்க குடும்பத்தில் பிள்ளைகள் ஒரு நாள் நன்றா இருப்பார்கள், அடுத்த நாள் ஏதாவது ஒரு ஏதோ தளரட்ட வேலை பண்ணுவாங்க. குடும்பத்தில் ஒரு நாள் நல்ல சமாதானமா நிம்மதியா ஆசீர்வாதமா இருக்கும், இன்னொரு நாள் ஒரு மாறி இருக்கும். நல்ல கவனிக்க வேண்டும். இவன் விடாம 40 நாட்கள் காலை மாலை காலை மாலை காலை மாலை விடாம, சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படின்னா உன் பிரச்சனை உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீதிமானுக்கு வரும் உபத்திரங்கள், ஆனால் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்தும் அவனை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவர். உடனே சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை. Even though you walk through the valley of the shadow of death, but you don't need to fear evil, because the Lord God Almighty is with you. Come on, say amen. Hallelujah. The righteous might have lot of troubles. நீதிமானுக்கு தான் வரும் பிரச்சனை. சொல்லுங்க ஹல்லேலூயா. அநீதி செய்கிறவர்களுக்கு வரும் என்று போட்டிருக்கிறதா? அநீதி செய்கிறவர்களுக்கு அல்ல, நீதிமானுக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நீங்க நினைக்கலாம் அநீதியா இருக்கிறவங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறான் பாஸ்டர், இருக்கட்டும் விடு. ஆனா நீதியாய் நடக்கிற உனக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனா திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். ஓ, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜெயமே அது நிரந்தரமான ஜெயமாய் இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். ஆகினால நல்ல கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரும், ஒரு முறை இல்லை. சொல்லுங்க ஆமென். பிரச்சனைகள் வராத எந்த மனுஷனும் இந்த பூமியில் யாருமே கிடையாது. ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து கொடுக்கிறவர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா நமக்கு நல்ல உறுதிப்படணும். ஆகினால தான் சொல்லுகிறது, சபையில உறுதிப்படணும், வசனத்தில் உறுதிப்படணும், வார்த்தையில உறுதிப்படணும், தேவனுடைய காரியத்தில் உறுதிப்படணும். அப்பொழுதுதான் நம்ம அசைக்க முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். ரீசெண்டா பாத்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூருக்கு ஒரு இடவேளை இருக்கும். ஒரு பெரிய கடல் மேல ஒரு பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க. அந்த பிரிட்ஜ் வந்துட்டு ஒரு 1.5-2 கிலோமீட்டர் பிரிட்ஜ். அது அந்த பிரிட்ஜில் தான் கார்ல பைக்ல எல்லாம் போவோம், எல்லாம் போவோம். அதில் தான் கிராஸ் பண்ணோம். இங்கே நாங்கள் கிராஸ் பண்ணோம், அந்த கடலை பார்த்துட்டே கடல் மேலே தான் கிராஸ் பண்ணணும். திடீரென்று சொல்லி ஒரு நியூஸ். அப்படின்னா ஒருத்தன் பைக்கில் போய் கொண்டே இருந்தவர் பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த பிரிட்ஜ் மேலே அங்கேருந்து கீழே குதிச்சுட்டார். அங்கேருந்து அப்படியே கீழே தண்ணியில் அந்த கடலில் குதிச்சு அவர் இறந்து போயிட்டார். நல்ல பைக்கில் போயிட்டு இருந்தவன் மலேசியனா இருக்கலாம், ஒருவேளை நல்லா கவனிக்க வேண்டும், வேலை செய்துட்டு போகிறார்கள். ஆனால் அங்கே அந்த பிரிட்ஜில் பைக் நிற்குது, அவர் உள்ளே விழுந்து கிடக்கிறார். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. பிரச்சனைகளுக்கு தீர்வு தற்கொலை அல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவனை விட்டு விலகுகிறது அல்ல, பிரச்சனைக்கு தீர்வு யாரோடு கொய்த்து கொண்டு எப்படியோ போகிறது அல்ல, பிரச்சனைக்கு தீர்வு அதற்கு பின்பதாய் சபைக்கு நான் வர தேவையில்லை என்கிறது அர்த்தம் அல்ல. பிரச்சனைக்கு தீர்வு வேற யாரும் கிடையாது. கண்ணபதி சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன், யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? கர்ணபதி சொல்லுங்க ஆமென். யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? யாரால் வருகிறது? எதினால் வருகிறது? அதை நீங்க அதிகமா யோசித்து இருப்பீங்க. எதினால் வருகிறது யுத்தம்? எதினால் பிரச்சனை வருகிறது? எதனால் போராட்டம் வருகிறது? எதினால் வருகிறது? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். காரணமே நீங்க தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. யாராவது இப்படி கை காட்டக்கூடாது. காரணமே நீதான். சொல்லுங்க நான் தான் காரணம். சொல்லுங்க ஹல்லேலூயா.
சொல்லு, நீ சரி இருந்தீனா உன் வீடு சரி இருக்கும். கர்லவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ சரிந்த உன் பிள்ளைகள்லாம் சரி இருப்பாங்க. கர்லவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ சரிந்த உன் பொருளாதாரம் சரி இருக்கும். அவர்களின் மேல் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு பிளேம் பண்ணி கொண்டு குற்றப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோ, யூ ஹேவ் டு பி ஸ்டேபிள், ஸ்ட்ராங். நீ சரி உறுதிப்படு. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் ரட்சிக்க மாட்டாரா? சொல்லுங்க பாப்போம். கர்லவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் ரட்சிப்பார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. சொல்லுங்க ஆமென். அப்போ ஒரு நாள் வந்து தாவீது நிற்கிறான். தாவீது நின்று அவன் சொல்லுகிறான், நீ 40 நாட்களாய் நீ குவித்துக் கொண்டே இருக்கிறாய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே நிந்திக்கிறாய். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். விருத்த சேதனம் பண்ணப்படாத நீ இப்படி குவிக்கிறாய் என்று சொன்னால், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் தேவனுடைய அபிஷேகத்தை கர்த்தருடைய வல்லமையை பெற்றவன், தேவனுடைய ஊழியக்காரன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதோ நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் தாசனாய் இருக்கிற நான் சும்மா இருக்க முடியாது. சொல்லுங்க ஆமென். அப்ப அவன் தாவீது வந்து சொல்லுகிறான், கோலியாத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது, பிலிஸ்தியனே நல்ல கவனிக்க வேண்டும், நீ எதினால் என்னிடத்துல வருகிறாய்? பட்டயத்தோடும் ஈட்டியோடும். கர்லவதி சொல்லுங்க ஆமென். பட்டயம், ஈட்டி, கேடயம். சொல்லுங்க ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், பார்த்து சொல்லுகிறான், பிலிஸ்தியனே, நீ எனக்கு விரோதமாய், அவன் 9 அடி கொண்டவன். யாரு? கோலியாத். அவன் போட்டிருக்கிற அந்த 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 வஸ்திரங்கள் எல்லாம் அவனை பாதுகாத்து கொள்ள, அந்த காரியங்கள் எல்லாம் ஆமஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாமே சுமார் 150-200 பவுண்ட் கேஜிக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனே 9 அடி அப்படி அவ்வளவு கம்பீரமா இருக்கிற ஒரு சின்ன 5 அடி கொண்ட 5.5 feet தாவீது. சொல்லுங்க ஆமென். எவ்வளவு ஃபீட் அவன்? 5 அடி தான். சும்மா இவ்வளவுதான் இருப்பான்னு நினைக்கிறேன். சும்மா இவ்வளவுதான் இருந்திருப்பான். நல்லா கவனிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், நீ என்னோடு யுத்தம் செய்ய, நீ என்மேல் என்னை கொள்ள, என்னை அழிக்க, என்னை நீ ஒன்றுமில்லாமல் செய்ய எதினால் வருகிறாய்? பட்டயத்தோடு, ஈட்டியோடு, கேடகத்தோடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. உனக்கு இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையே இல்லை. நீ எப்படியே என்னை கையில் எப்படி தூக்கி என்னை வாரி அடிச்சா நான் செத்து போயிடுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா நீ எதோடு வருகிறாய்? பட்டயத்தோடும், ஈட்டிகளோடும், கேடகத்தோடும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். இந்த பட்டயம், இந்த ஈட்டி, இந்த கேடகம், இந்த அம்புகள், இவைகளெல்லாம் உலகத்தின் பட்டயங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் என்ன பட்டயங்கள்? இவைகளெல்லாம் உலகத்தின் பட்டயங்கள். எவன் தேவனின் மேல் நம்பிக்கை இல்லையோ அவன் இதன் மேல் தான் நம்பிக்கை கொள்ளணும். எனக்கு பட்டயம் வேண்டும், எனக்கு கேடகம் வேண்டும், எனக்கு ஈட்டிகள் வேண்டும், எனக்கு அம்புகள் வேண்டும், இன்னும் என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதோ, என்னெல்லாம் ஆயுதங்கள் இருக்கிறதோ, இந்த ஆயுதங்கள் எல்லாம் எனக்கு வாழ்க்கைக்கு வேண்டும். கர்லவதி சொல்லுங்க ஆமென். வாசிங்க என்ன சொல்லுகிறது? நானோ, நல்ல கவனிக்க வேண்டும், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் உடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின். கர்லவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுதான் தாவீதுக்கும் பிலிஸ்தியனுக்கும் ஒரு வித்தியாசம். இதுதான் கிறிஸ்தவனுக்கும் சபை மக்களுக்கும் உலகத்தார்களுக்கும் இருக்க வேண்டிய வித்தியாசம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ எதினால் வருகிறாய் என்னிடத்துல? பட்டயத்தோடும், ஈட்டியோடும், கேடகத்தோடும் வருகிறேன். நான் எதினால் வருகிறேன்? கோலியாத் கிட்ட பேசுறான். இப்படி அனாந்து பேசியிருப்பான் போல தெரியுது. நல்ல கவனிக்க வேண்டும். உங்க பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் யார் என்கிறதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஒரு சிலருக்கு ஆண்டவரை குறித்து இன்னும் புரியல. ஆண்டவர் வந்து காசு கொடுக்கிறவரு, ஆண்டவர் என் தலை நோவை நீக்குகிறவரு, ஆண்டவர் வந்து எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருவாரு. இப்படிதான் நிறைய பேர் ஆண்டவரை வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மாத்திரம் ஆண்டவர் கிடையாது. இதெல்லாம் மிஞ்சினவர் தான் ஆண்டவர். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை போல தெரியுது. என் தேவன் இதற்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல. என் தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். என் தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். என் ஆண்டவர் 1000க்கு லட்சங்களுக்கு தேவன் அல்ல. என் தேவன் சர்வ சிருஷ்டி உள்ளவராயிருக்கிறார். கர்லதரி சொல்லுங்க ஹல்லேலூயா. Understanding about God should be completely different. You understand
a manager of your company, ஒரு CEO of your company, இல்லாவிட்ட உன் அதிகாரியை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியறதில்ல, நீ கடவுளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம், தேவ சமூகம் நமக்கு ரொம்ப முக்கியம். உள்ள சொல்லுங்க ஆமென். வேறு இடங்களில் 1000 நாட்கள் வாழ்வதை விட உடைய பிரசன்னத்தில் ஒரு நாள் எனக்கு எவ்வளவோ மேலானதா இருக்கிறது. உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் சொல்லிட்டான், நீ இவைகளினால் வருகிறாய், ஆனால் நானோ எதினால் வருகிறேன்? நீ நிந்திக்கிற, சொல்லுங்க ஆமென். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ நிந்திக்கிற, நீ நிந்தித்த, நீ நிந்தித்து கொண்டிருக்கிற, நீ ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் எல் ஷடாய் யெகோவா ஈரை, இதோ இந்த யெகோவா தேவனை நீ நிந்திக்கிறாய். இந்த தேவனுடைய நாமத்தின் அன்னாலே, சொல்லுங்க ஆமென், இந்த 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 நாமத்தை உடையவர் ஒரு சேனை, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு பெரிய சேனை உள்ளவர், சேனை வைத்திருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே நான் வருகிறேன். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அவன் சொல்லுகிறான், நீ இவைகளெல்லாம் நீ எதோடு வருகிறாய்? ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வருகிறாய். ஆனால் நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். கர்ணவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம். கர்ணவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் வேணும், நமக்கு எல்லாம். இப்ப தாவீதுக்கும் வேணுமா இருந்தது. தாவீது என்ன செய்துட்டானா, எனக்கு ஈட்டி எடுக்க முடியாது, பட்டயத்தை எடுக்க முடியாது. சவுல் கொடுத்தான், எல்லா கவசங்களை கொடுத்தான், எடுத்து போட்டு பார்த்தான், எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருந்ததெல்லாம் எனக்கு தகாது, இதெல்லாம் எனக்கு வேணாம். அவன் நேரா ஒரு ஆத்து ஓரமா போனான், 5 கூழாங்கல்களை கரங்களில் எடுத்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுக்கும் வேண்டுமா இருந்தது. என்ன வேண்டுமா இருந்தது? அவனுக்கும் அந்த கொடி என்ன சொல்லுவாங்க, அது கவனம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் பேச்சல சொல்லுவோம் உண்டிவாளன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் இப்படி வச்சு கல்லை வச்சு டக்குன்னு அடிப்போம். நாங்கள் மிருகம் பறவைகள் அடிக்க மாட்டோம், கரெக்டாக தலையை பார்த்து அடிப்போம். சொல்லுங்க ஆமென். அப்போ அந்த அந்த உண்டிவாளம் சொல்லுவாங்க, அந்த கவலம், அதை வச்சு அது போன 5 கூழாங்கல் எடுத்துட்டு வாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுக்கும் வேணுமா இருந்துச்சு. ஆனால் அவன் சொன்னான், எனக்கு இந்த 5 கூழாங்கல், ஆனால் எனக்கு வேண்டியமானது ஒன்னே ஒன்று தான். அவன் ஒரே ஒரு கூழாங்கல் எடுத்தான். எடுத்துட்டு அவன் அந்த அந்த ஸ்லிங்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அழகான அந்த ஸ்லிங், அதுல வச்சு அவன் விட்டான். நேரம் அவனுடைய நெத்தியிலே போனது. அவன் கீழே விழுந்தான், அவன் மயக்கப்பட்டு கீழே விழுந்தான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து, ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பட்டயம் தேவையில்லை. சத்துருக்களை வீழ்த்துவதற்கு அவர்களே தங்கள் குழியிலே விழுவார்கள். சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு தெரியும் இல்லை, கிதியோனின் கதை நல்லா தெரியும், திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை. சொல்லுங்க ஆமென். 33,000 பேர் வந்தானுங்க. ஆனா கடைசியில் ஆண்டவர் எவ்வளவு பேரை சூஸ் பண்ணாரு? எவ்வளவு பேரு? உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. 33,000 பேர் வந்தானுங்க சண்டை போட. ஆனா கடைசியில் ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் 33,000 பேர் 30,000 பேர் அனுப்பிடு வீட்டுக்கு. 300 பேரை வச்சு அவன் போகிறான். அந்த 300 பேர் கூட சண்டை போடவே இல்லை. கர்ணவதி சொல்லுங்க ஆமென். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த 300 பேர் கூட என்ன செய்யல? சண்டை போட. எங்க சண்டை போட்டானுங்க? எக்காலம் வச்சிருந்தோம், அந்த இடத்துல ஒரு தீவெட்டி வச்சிருந்தார்கள், அந்த இடத்துல ஒரு பானை வச்சிருந்தார்கள். சொல்லுங்க ஆமென். கரெக்டா கிதியோன் சொல்ற நேரத்தில் அந்த தீவெட்டியை எடுத்து அந்த 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 சட்டியை உடைக்கிறார்கள். உடைச்ச உடனே அந்த 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 விளக்கை காட்டுகிறார்கள், அந்த எக்காலத்தை ஊதுகிறார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் நினைத்தார்கள், ஐயோ வந்து விட்டார்களே என்று சொல்லி அவர்களுக்கு அவர்களை வெட்டி கொண்டு அந்த இடத்துல மடிந்து போனார்கள். உள்ள சொல்லுங்க ஆமென். அவர்கள் தோண்டின குழியிலே அவர்களே விழுவார்கள். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் யாருடைய நாமத்தினாலே வர வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தினாலே. அன்றைக்கு பவுலும் சீலாவும் என்ன சொன்னார்கள் அந்த முடவன் இடத்துல? எங்களிடத்துல என்ன இல்லை? பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை, அம்புகளும் இல்லை, கத்திகளும் இல்லை, எங்களிடத்துல எந்த ஆயுதமும் இல்லை, எங்களிடத்துல பணமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொருளும் இல்லை, காசும் இல்லை, பணமும் இல்லை, எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. எங்களிடத்துல இருக்கிறதை நாங்கள் உனக்கு கொடுக்கிறோம். கரத்தை புட்டிச்சு
முட்டவனாய் இருந்தவனை தூக்கி விட்டார்கள். அவனுடைய கருடுகள், அவனுடைய எலும்புகள், நரம்புகள் எல்லாம் அது பலன் கொண்டது. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. நமக்குள் வேண்டியது தேவனுடைய ஆவியானவர். எல்லாம் எழுப்பினங்க தேவனுடைய சமூகத்தில். பரலோக தகப்பனே, இரவு நேரத்தில் எங்களோடு கர்த்தர் பேசினீர். பிலிஸ்தியனுக்கும் தாவீதுக்கும் உண்டான யுத்தம். ஆனா யுத்தத்தில் தாவீது ஜெயித்தான். தாவீதுக்கு மேல் நீ ஜெயித்தீர். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்கிற வார்த்தை சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அது இஸ்ரவேலின் ஜனத்தின் குரல்கள் அல்ல, சத்தங்கள் அல்ல, அது தேவனாகிய கர்த்தரை ஆராதித்த ஆராதனை. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக, வெற்றி கொடுப்பீராக. வந்த நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே.